ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா தலிபான்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாங்க. ஏன்னா பாகிஸ்தானின் ஆதரவோடு ஒரு காலத்தில் செயல்பட்ட தலிபான்கள் அப்போது இந்தியாவை கடுமையாக விமர்சித்தது உண்டு. குறிப்பாக காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் நிலையை ஆதரித்தாங்க அவங்க. ஆனால் அமெரிக்க தலிபான்களோடு அதிகாரப்பூர்வமற்ற மற்ற தொடர்புகளை வச்சிருந்தாங்க. தலிபான்கள் ஒரு பயங்கரவாத இயக்கமாக உலகெங்கிலும் பார்க்கப்பட்டது. அப்போ இருந்தாலும் ஆப்கானிஸ்தானில் அமையக்கூடிய ஆட்சிகளுக்கு எதிராக தலிபான்கள் பயன்படுத்த அமெரிக்கா தவறல. அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்றி வந்த நிலையில கடைசியில் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி தனது படைகளை வெளியேற்றிக் கொண்டாங்க. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி அமைய வழிவிட்டது அமெரிக்கா தான். நமது அண்டை நாடான ஆப்கானிஸ்தானில் முன்பு அமித் கர்சாய், அப்துல் கனி போன்றோருடைய ஆட்சி நடைபெற்ற போது இந்தியா ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான உதவிகளை வழங்கி நல்லுறவை பேணி வந்தாங்க. ஆப்கானிஸ்தானில் உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் சாலைகள், மருத்துவமனைகள், பாலங்கள் போன்றவற்றை கட்டவும் சுமார் $1 பில்லியன் அளவு முதலீடு செய்தாங்க. அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் அவதிப்பட்டு வந்த ஆப்கானிஸ்தான் மக்களுக்காக இந்திய அரசு கிட்டத்தட்ட 400 நலத்திட்டங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. கடந்த 20 வருடங்களில் இந்திய அரசு கிட்டத்தட்ட $3 பில்லியன் மதிப்புள்ள பல்வேறு நலத்திட்டங்களை ஆப்கானிஸ்தான் மக்களுடைய வளர்ச்சிக்காக செயல்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது மதிப்பிடப்பட்டிருக்கிறது. சல்மா அணை திட்டம், அதன் மூலமாக நீர் மின்சார உற்பத்தி, 1000 கோடி ரூபாய் செலவில் நாடாளுமன்ற கட்டிடம் ஆகியவற்றையும் இந்தியா கட்டி கொடுத்தாங்க. இந்த நாடாளுமன்ற வளாகத்தின் ஒரு பகுதிக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் பெயரும் சூட்டப்பட்டது. இது எல்லாமே இப்போ தலிபான்கள் கட்டுப்பாட்டிற்கு வந்த பின்னர் தான் இந்தியாவின் உதவி பற்றி அவங்க முழுமையாக அறிஞ்சுக்கிட்டாங்க. அதனால என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவையும் இந்தியர்களையும் இப்போ நட்போடு பார்க்கும் தலிபான்களுடன் நெருக்கம் காட்டுவது இந்தியாவுக்கு ஆபத்தான விஷயம் அல்ல என்பது தெளிவாகிறது. மேலும் பாகிஸ்தானுடைய செயல்பாடும் அணுகுமுறையும் தலிபான்களுக்கு வெறுப்பை தந்தது. அதனால தெஹ்ரீக்-இ-பாகிஸ்தான் தலிபான் பிரிவினர் பாகிஸ்தானுக்கு எதிராக மோதலில் ஈடுபட்டாங்க. பாகிஸ்தானும் ஆப்கான் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இந்த சூழ்நிலையில ஆப்கானிஸ்தானின் ஒரு அதிகாரப்பூர்வ அரசாக தலிபான்கள் இருப்பதாலும் தனது முதலீடுகளை பாதுகாப்பதற்காகவும் இந்தியா தலிபான்களுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவானது. இதையடுத்து கடந்த ஜனவரி 8ஆம் தேதி இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தலிபான் அரசினுடைய தற்காலிக வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முக்தாகியை துபாயில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். தங்களை பொறுத்தவரை அதிகாரப்பூர்வ அரசுடன் உறவை மேம்படுத்திக் கொள்வதற்காகவோ அல்லது பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவோ தடையில்லை என்ற நிலையிலே இந்தியா இந்த பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. மேலும் பாகிஸ்தானுடன் ஆப்கானிஸ்தான் மோதும் நிலைமையும் இந்தியாவை பற்றிய தலிபான்களின் புரிதலும் இந்தியாவுக்கு ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்தியது. எல்லாவற்றுக்கும் மேலாக பலூச்சிஸ்தான் தனிநாடு கோரும் பலோச் விடுதலை படையும் இப்போ தீவிரமாக எழுச்சி பெற்றிருக்காங்க. பாகிஸ்தானினுடைய பலூச்சிஸ்தான் மாகாணம் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரானின் ஒரு சிறிய பகுதி ஆகியவற்றை உள்ளடக்கிய பகுதிகளில் தான் தங்கள் நாடு அமைய வேண்டும் அப்படிங்கிறாங்க பலோச் விடுதலை படையினர். இதில் ஈரான் பகுதியை மட்டும் பலோச் விடுதலை படை கோருவதை இந்தியா ஏற்காது அப்படின்னே தெரியுது. ஈரானுடன் நல்லுறவு இருப்பதால் அதனை ஈரான் தான் முடிவு செய்ய வேண்டும் என்கிறது இந்தியா. பலோச் படையினரும் இதை ஓரளவுக்கு ஒப்புக்கொள்கிறார்கள். அதனால் ஆப்கானிஸ்தானின் வளர்ச்சியும் பலோச் விடுதலை படையினருடைய எழுச்சியும் பாகிஸ்தானுக்கு பெரும் தலைவலியாக மாறி வருவதால் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் நெருங்கி வருவது குறித்து பாகிஸ்தான் கவலை அடைந்திருக்கிறது. வங்கதேசத்தின் மூலமாக இந்தியாவை சீண்ட நினைத்தால் தனக்கு பலோச் மூலமும் தலிபான்கள் மூலமும் இரட்டை தலைவலியை இந்தியா கொடுக்க போகிறது என்கிற கவலை தான் பாகிஸ்தானுக்கு இருக்கிறது.